வணக்கம் சார். இன்னைக்கு ஹோமியோபதி அப்படின்னு சொன்னாலே என்ன மாதிரியான டேப்லெட்னு வச்சுங்க சார், அதில் வந்து என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது அந்த டேப்லெட்குள்ளே அப்படின்ற ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்படுது. ஹோமியோபதியில் நீங்கள் 2 சொட்டு ஒரு மருந்து மட்டும்தான் போடுறீங்க. அது என்ன மாதிரி வந்து பயன்கள் கொடுக்கும், அது என்ன மருந்து, அது எந்த மாதிரி தயாரிக்கப்படுது? ஒரு நல்ல கேள்வி சார். பொதுவாகவே ஹோமியோபதி மருந்துகள் வந்து எந்த இடத்துல இருந்து அதனோட சோர்ஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல், மினரல், அப்புறம் அனிமல்ஸ் கிட்ட இருந்து கூட நம்ம மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் எடுக்கிறோம். இது இல்லாமல் அதாவது ஒரு சில பொருட்கள் அது எந்த கேட்டகரியிலுமே வராது. இப்போ சூரிய வெப்பம், சூரிய ஒளி, இதுல இருந்தும் நம்மளுக்கு மருந்துகள் வருது. சால்னு ஒரு ஹோமியோபதி மருந்து இருக்கு. நில ஒளியிலேருந்து லூனான்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த மாதிரி நம்மளை எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ அந்தந்த பொருட்கள்ல இருந்துலாம் நம்ம மருந்துகள் எடுக்கிறோம். எக்ஸ்ரேல இருந்து ஒரு மருந்து இருக்கு, அருமையான மருந்து, எக்ஸ்ரே மருந்து ஃபார் பிம்பிள்ஸ். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், ஆனால் அதுக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இம்பான்ட்ரபிளியான்னு சொல்லுவாங்க. நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேலே இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம மருந்து எடுக்கிறோம். பெரும்பாலும் ஹெர்பல், அதுக்கு அடுத்தது மினரல், அதுக்கப்புறம் அனிமல். இப்போ வந்து அனிமல் டிஷ்யூஸ்ல இருந்துலாமும் கூட நம்ம மருந்து எடுக்கிறோம். இப்போ ஸ்னேக் வெனம்ல இருந்துலாம் அருமையான மெடிசன்ஸ் இருக்குது. நம்மளோட பிளட் கிளாட்டிங் டிசார்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். இந்த மருந்துகளை அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அதில் தான் வந்து ஹோமியோபதிக்கு ஒரு மற்ற மாற்று முறை மருத்துவத்திலோட ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதனோட வீரியப்படுத்துகிற முறைன்னு சொல்லிட்டு டைல்யூட் பண்ணுவோம், சீரியலி டைல்யூட் பண்ணுவோம். ஒரு மருந்து பொருள் எடுத்து அந்த மருந்து பொருளை 1:100 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம அதை டைல்யூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மறுபடியும் ஒன்று எடுத்து மறுபடியும் 100 தடவை டைல்யூட் பண்ணி இப்படி சீரியலி டைல்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மெடிசன்ஸ் சுத்தமாக இருக்காது. ஆனால் அந்த மெடிசனோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது பழங்கால மருத்துவம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த ஒரு மருத்துவம் இந்தியாவில் முழுமையாக இந்த மருத்துவம் மக்கள் மத்தியில் போய் சேராததுக்கு காரணம் என்ன சார்? பொதுவாகவே அறியாமை தான் சொல்லணும். நம்ம மக்களில் வந்து எல்லாத்துக்குமான ஒரு ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு தடவை வந்தவங்க எல்லாருமே அதை அனுபவிக்கிறாங்க. அவங்க வர்றாங்க, அடுத்தது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு வராங்க, அப்புறம் அவங்க சுற்றத்தார் நண்பர்கள்லாம் கொண்டுட்டு வராங்க. அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ யாருமே வந்து உள்ளே வந்தவங்க எனக்கு இது சரியில்லை, இது எனக்கு முறையான ஒரு பலன் இல்லை அப்படின்றது போகிறது இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு போட்டுடுறாங்க, ஒரு தடுப்பு ஒன்று போட்டுடுறாங்க. இல்லை அது வேண்டாம், அது வேண்டாம், நான் இது பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி. அது என்ன அப்படின்றத ஒரு ட்ரை பண்ணணும். அதை பண்ணும்போது அதுக்கப்புறம் அதனோட பலன் இல்லைன்னா தான் அது நம்ம சரி வரல அப்படின்ற மாதிரி பேசணும். ஆனால் நம்ம மக்கள் ஒரு மாயையில் இருக்காங்க தான் சொல்லணும். இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, எனக்கு சரி வராது அப்படின்னு அவங்களாவே ஒரு கருத்தில் இருக்காங்க. இல்லை சார், இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எமர்ஜென்சி க்யூரபிள் வந்து இங்கிலீஷ் மெடிசனில் கிடைக்குது. அது ஹோமியோபதிலையும் கிடைக்குமா? பொதுவாகவே ஹோமியோபதி மருந்துகள் மெதுவாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை. இதுக்கு நம்மளோட உடம்பு எதெல்லாம் சரி பண்ணுமோ, எந்தெந்த வியாதிகள்லாம் நம்ம உடம்பே சரி பண்ணிக்க முடியுமோ அந்த வியாதிகள் அனைத்துமே ஹோமியோபதி மருந்துகளால் சரி பண்ண முடியும். அதே போல் நீங்கள் வந்து ஹோமியோபதி மருந்தில் மிக துல்லியமாக கண்டிப்பாக இந்த மெடிசனில் இமீடியட்டாக இதை க்யூர் பண்ண முடியும், இதை வந்து என்னால் அஷூரன்ஸாக சொல்ல முடியும்னு சொல்கிற நோய்கள்? பொதுவாகவே நிறைய மருந்துகள், நிறைய வியாதிகள் ஆட்டோ இம்யூன் ஒரு கிளாசிஃபிட்டியில் வரும். அதாவது நம்ம உடம்பே நம்மளுக்கான ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய வியாதிகள் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு. ஏன்னா ஒரு வியாதி வந்து ஒரு இன்ஃபெக்ஷனில் வருது, ஒரு கிருமியில் வருது அப்படின்னா ஒரு கிருமி நாசினி இல்லை ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு அதை நம்ம சாவடிக்கிறது மூலம் நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நம்ம மருத்துவ முறையில் இருக்குது. ஆனால் நம்ம உடம்பே பிரச்சனை பண்ணுது அப்படின்றத வந்து அது வந்து அதனோட இம்யூனிட்டி எல்லாத்தையும் நம்ம குறைக்கணும், ஒரு ஸ்டெராய்டு மாதிரியான மருந்துகள் கொடுத்து எந்த இம்யூனிட்டியுமே இல்லாமல் பண்ணணும், இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் தான் இருக்கே தவிர ஹோமியோபதியில் அதுக்கெல்லாம் அருமையான ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்பு தான் வந்து தவறாக வேலை செய்யுது. அப்போ நம்ம உடம்பை ஈஸியாக கரெக்ட் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ளேயே தான் அதுக்கான சொல்யூஷனும் இருக்குது. அப்போ அதை நம்ம ரெடி பண்ணுற முடியும்னா அது ஒரு நல்ல மருத்துவ வழிமுறையாக இருக்கும். அதாவது ஹோமியோபதி மருந்துகளில் ஆட்டோ இம்யூனிட்டி மற்ற மருந்துகளை விட இது ரொம்ப ஈஸியாக நல்லா சரி பண்ணும்.
அதே மாதிரி வீசிங், ஆஸ்துமா, தைராய்டு, ஸ்கின் டிசீசஸ், சொரியாசிஸ், ரொம்ப நாட்பட்ட வியாதிகள், இது குழந்தைகளுக்கான பிரச்சனைகள், வயசானவங்க ரொம்ப பெரியவங்க வயசானவங்களுக்குலாம் வந்து கோமார்பிடிட்டி இருக்கும், பல வியாதிகள் இருக்கும். அவங்களுக்கு முழு அளவிலான மருந்துகள் கொடுக்க முடியாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அலோபதியிலலாம். அப்போல்லாம் வந்து ஹோமியோபதி ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம், நல்ல ரெஸ்பான்சஸ் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரெக்னென்ட் விமன் அப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், மருந்துகள் கொடுக்கக்கூடாது, அந்த மருந்துகள் குழந்தையை பாதிக்கும். அந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே ஹோமியோபதிக்கு கிடையாது. ஏன்னா இது உடம்பை தான் தூண்டி உடம்பு தான் அதை சரி பண்ணுது அப்படின்றதுனால நம்ம உடம்பு நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே கெடுதல் பண்ணாது. அதனால இந்த விஷயங்கள் வந்து மத்திய அரசாலேயே வந்து மெட்டர்னிட்டி அண்ட் இன்ஃபேண்ட்டுக்கு வந்து ரொம்ப பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மருந்தாக இருக்குது. கொரோனா நேரத்தில் உங்களுடைய ஹோமியோ மருந்து எந்த அளவு பயன்பெற்றது? ஆங்கில மருந்தை விட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டீராய்டு இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து கொரோனாவிலேருந்து மீட்கப்பட்டாங்க சிலர். அந்த மாதிரி உங்களுடைய ஹோமியோ மருந்து எந்த அளவுக்கு பயன்பெற்று எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கோன்னு நினைக்கிறீங்க? கொரோனாவால் அதிகபட்ச உயிரிழப்பு ஏற்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ். அங்கே இல்லாத மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை, அவங்கக்கிட்ட இல்லாத மருந்துகள் இல்லை. ஆனாலும் பார்த்தா அவங்களால வந்து அந்த அளவுக்கு உயிரிழப்பை தடுக்க முடியல. ஃபேர்லி இந்தியாவில் பார்த்தோன்னா இட் வாஸ் பெட்டர்னு தான் சொல்லணும். அதுவும் முதல் வேவ் வந்தபோதெல்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம கடந்து போனோம். ரெண்டாவது டெல்டா வேவில் வரும்போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் அப்போ தான் வந்து சரியான முறையில் ஈடு கொடுக்க முடியல. அதே சமயத்தில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் அனுபவிச்சது அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம வேக்சின்ஸுக்கும் மற்ற விஷயங்களுக்குமா நம்ம போனோம். அது வரைக்கும் வேற மருந்துகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி மருந்தோ சித்தா மருந்தோ ஆயுர்வேதா மருந்தோ எடுத்துட்டு இருந்தோம். நம்ம அந்த சமயத்தில் ஃபுல்லாக நம்ம வந்து அலோபதிக்குன்னு போனோம். ஸோ அதனாலேயும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் முதல் வேவ்லலாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்னோட தனிப்பட்ட அனுபவம், எங்களோட மருத்துவர்கள் சக மருத்துவர்களோட அனுபவம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவே வந்து ஹோமியோபதி மருந்துகளால் ஈஸியாக வெளியில் வந்தாங்க. ஐசியூவில் இருந்தவங்க அவங்களாமுமே கூட வந்திருக்கோம். அவங்கெல்லாம் வாழும்போது அவங்களாவே சாட்சியங்களாக இருக்காங்க, எப்படி வெளியில் வந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாமும் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஞ்ஞான உலகத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அவுட் சைட் ஃபுட்டு தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அந்த அவுட் சைட் ஃபுட் மூலயமா வரக்கூடிய குடல் பிரச்சனைகள் ஹோமியோபதியில் எந்த மாதிரி தீர்வு கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான ஒரு பேச்சு. அதாவது வந்து ஹோமியோபதி மருந்துகள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான ஒரு வாதம். இந்த நவீன உலகத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே மாறி இருக்கு. நம்மளோட செடன்ட்ரி ஹேபிட்ஸ், வேலையில் அதிக நேரம் செலவு பண்ணுறோம். காலையில் எந்திரிச்சிலேருந்து உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல, நைட் ஷிஃப்ட்டு, இப்படி மாறி மாறி நம்ம உடம்புகளை நம்ம ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். அதனால் ஈஸியாக செரிமானம் அது சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வருது. இதுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதி ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஒரு அருமையான மருந்துகள் நம்மளோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமை தூண்டி விடுறதன் மூலம் அதனோட லிவர் செக்ரீஷன்ஸ் ப்ராப்பராக வர வச்சு இந்த மாதிரியான செரிமான கோளாறுகள் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கொரோனாவுக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் வீட்டிலே உட்காந்த இடத்துல ஆஃபீஸ் போயிருந்தாலும் 8 மணி நேரம் தான் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வீட்டில் 16 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஒர்க் முடியலன்ற மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் ஏஞ்சி நடக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் ஈஸியாக வரும், அதை எப்படி முன்கூட்டியே தடுக்கலாம்? பொதுவாக செடன்ட்ரி ஹேபிட்ஸ்னால அவங்களுக்கு முதல்ல வந்து செரிமான கோளாறுகள் முதல்ல வரும். அதுக்கப்புறம் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான வியாதிகள் வரலாம். அதுக்கப்புறம் இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். ரொம்ப நாள் இதே மாதிரி இருக்கும்போது வந்து மனச்சோர்வு நிறைய வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புகள், தசைகள் இதெல்லாமுமே வந்து வலுவிழந்து அடுத்தடுத்து சிஸ்டமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு எர்லி செனிலிட்டி, சீக்கிரமாகவே முதுமையை நோக்கி போகிறாங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அவங்களுக்கு எது வாழ்க்கை, எதுக்காக நம்ம வாழறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தோணுது. குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு பச்சிலம் குழந்தையிலேருந்தே இந்த மாதிரி மெடிசனை வந்து அதாவது ஹோமியோபதியை பயன்படுத்தலாமா? ஆமாம், ஒரு நல்ல கேள்வி சார்.
ஹோமியோபதி மருந்துகள் பிறந்த குழந்தைகள் முதல் நாளிலிருந்தே நம்ம இதை எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மருந்துகள் வந்து சுத்தமாக வந்து ஃபிசிக்கலாக அதில் எதுவுமே இருக்காது. அது நம்மளோட பாடியை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான். ஸோ ஒரு எனர்ஜி மெடிசன் மாதிரியே நம்ம அதை பார்க்கலாம். அந்த எனர்ஜி வந்து நம்மளோட உயிர் ஆற்றலை தூண்டி அதை சரிப்படுத்திக்கிறது. அதனால இது வந்து எந்த விதத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பிறந்த குழந்தைகளில் டோசேஜ் பற்றி ஒரு கணக்கு இல்லை, எவ்வளோ மருந்துகள், எத்தனை மருந்துகள், இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எத்தனை வாட்டி வேணால் எவ்வளோ நாள் வேணால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து இந்த ஹோமியோபதி மருந்துகள் நம்மளோட ஓன் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுது. மற்ற மருந்துகள் நம்மளோட இம்யூனிட்டியை சைட்லைன் பண்ணிட்டு அதனோட வேலைகளை அது செய்யும். அப்போ அடுத்த வாட்டி ஒரு வியாதி வரும்போது, அதே வியாதி 2வது முறை வரும்போதும் திருப்பி நம்மளுக்கு அந்த மருந்துகள் தேவைப்படும். ஆனால் ஹோமியோபதியில் நீங்கள் வந்து உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி அந்த வியாதியை உங்களோட உடம்பு தான் வெளியே துரத்திருக்கும். அதனால் அடுத்த முறை வர்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மி, வந்தாலும் திருப்பி நம்ம இம்யூனிட்டியே வந்து அதை துரத்திடும். சார், அதாவது ஹோமியோபதி மெடிசன்லேயே மலர் மெடிசன் ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து எதை குறிக்குது? அது வேறு எதுவும் சிம்டம்ஸ் உள்ள மருந்தா? அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள். மலர் மருந்துகள் வந்து ஹோமியோபதி மருத்துவர் எட்வர்ட் பேக் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைத்திய முறை. 39 மருந்துகளை மலர்லேருந்து எடுத்து அவர் வந்து ஒரு மலர் மருந்துகள்னு ஆரம்பித்து வச்சார். அது ஏன் இன்றைய தேதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். அந்த மலர் மருந்துகள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனது சம்மந்தப்பட்ட அதுலேருந்து வர சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்க்கு ரொம்ப அருமையாக அது வேலை செய்யுது. அதனால வந்து மலர் மருந்துகள் வந்து இன்றைய நவீன கால உலகத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில், சிட்டி லைஃப்பில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு தான் தோணுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற மருத்துவத்தை ஒரு ஒப்பிடும்போது ஹோமியோபதின்றது எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உலக அளவில் மாற்று மருத்துவ முறைகளில் முதல் நிலையில் இருக்கிறது ஹோமியோபதி தான். ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் அதிகமாக உபயோகப்படுத்துகிற மருத்துவ முறையில் ஹோமியோபதி தான் நம்பர் 1. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு ஒரு பெரிய மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா அனைத்து மாநிலங்களிலும் இது அதிகமாக உபயோகப்படுத்துது. அதிக மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது, நிறைய மாணவர்கள் இருக்காங்க. மக்களும் வந்து இதை ரொம்ப அதாவது என்னோட ஃபேமிலி ஃபுல்லாகவே நாங்கள் ஹோமியோபதி தான் எடுப்போம் அந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சார், இப்போது இங்கிலீஷ் மெடிசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எதெல்லாம் இங்கிலீஷ் மெடிசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதெல்லாம் ஹோமியோ, இந்த நோய்களுக்கெல்லாம் ஹோமியோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிக்கணும்னா எந்தெந்த நோய்களை வந்து பிரிக்கலாம்? பொதுவாகவே நாள்பட்ட வியாதிகள் கொஞ்ச நாளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல ஹோமியோபதி மருந்துகளை பார்க்கறது நல்லது. ஹோமியோபதி மருந்துகளோ இல்லை மாற்று மருத்துவ முறையோ அதை மாதிரி நம்ம பார்க்கறது நல்லது. ஏன்னா அந்த வியாதிகள் வந்து அந்த வியாதிகளால் வர பிரச்சனையை விட அந்த வியாதிகளுக்கு எடுக்கிற மருந்துகளால் வர பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதாவே தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மாற்று முறை மருத்துவ முறைகள் நாள்பட்ட வியாதிகளுக்கு முதல்ல கொடுக்க, வியாதிகள் அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக தான் சரி பண்ண முடியும் என்ற இருக்கிற வியாதிகள் பல வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே சரி பண்ண முடியும். ஹோமியோபதி மருத்துவத்தில், மாற்று முறை மருத்துவத்தில் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். மலக்குடல் வியாதிகள் குறிப்பாக சொல்லணும்னா பைல்ஸ், ஃபிஷர், பௌத்திரம், ஃபிஸ்டுலா, இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து எளிய வகையில் ஹோமியோபதி மருந்துகளில் சரியாகுது. அதே மாதிரி உங்களுக்கு பித்தப்பை கற்கள், இதுக்கு நிறைய சர்ஜரிஸ் இருக்குது. அந்த சர்ஜரிஸ் எதுவுமே இல்லாமலே ஏர்லி ஸ்டேஜில், ஆரம்ப நிலைகளில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஹோமியோபதி மருந்துகள்லேயே சரி பண்ணலாம். சிறுநீரக கற்கள், இதுவும் வந்து சர்ஜரினால தான் பண்ண முடியுன்ற மாதிரி இல்லாமல் நிறைய மருந்துகளில் ரொம்ப எளிமையாக விரைவாகவும் வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஸ்டேட் வீக்கம், இதெல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து மருந்துகள்னாலேயே நம்ம இதை சரி பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னும் நிறைய அறுவை சிகிச்சை வியாதிகள், கேங்லியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸு, இதெல்லாமுமே வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப விரைவாக, கஷ்டமே இல்லாமல், பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கம்மியான செலவில் இது ஈஸியாக நம்ம சரி பண்ணலாம். சார், அதே போல் இங்கிலீஷ் மெடிசனில் போனால் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லை ஒரு மெடிசன் வாங்கினா ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒன் டைம் போயிட்டு வந்தால் ஒரு 1000 to 2000 ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போது அவங்க கொடுக்குறது ஒரு 1 week டேப்லெட் அதிகபட்சமாக. இப்போது உங்களுடைய 1 month டேப்லெட், 15 days டேப்லெட் தான் நீங்கள் தரீங்க அந்த ஹோமியோபதியில். அந்த விலைகள்
விலை விஷயங்கள்லையும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது சார்? கண்டிப்பாக ஹோமியோபதி மருத்துவம் வந்து ஒரு எக்கனாமிக்கல் மெடிசன், அது கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே நாள்பட்ட வியாதிகள், கிரானிக் டிசீசஸ்க்கு வந்து மெடிசன் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஒரு 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 குணப்படுத்த முடியாத வியாதிகள் மாதிரி தான், இதுக்கு நீங்கள் மருந்து தான் எடுத்தாகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. அந்த அந்த மருந்துகள் தினம் விலையேற்றம் ஏறிக்கிட்டே இருக்கு. மருந்துகளோட செலவுகள் அதிகமா இருக்கு. இதை நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க அவங்க. நான் அப்ப அவ்வளோ செலவு பண்ண மந்த்லி, எனக்கு இன்னைக்கு இப்ப இவ்வளோ ஆகுது. அந்த மாதிரி செலவுகள் அதிகமாயிட்டே தான் போகுது. இப்போ எக்கனாமிக்கல் வியூ பாயிண்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப எளிமையானது. அதே மாதிரி பக்க விளைவுகள் இல்லாம இருக்கும். சார், எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையாகவும் உங்களுடைய பாணியில் ரொம்ப அழகாக சொல்லிங்க. மிக்க நன்றி சார்.